முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுட்டு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன் வறுவலாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து கரைச்சி வச்ச புளி கரைசல் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதி வரட்டும். சைடில் நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முட்டையை நல்லா கீரல் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதும் முட்டையை சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா முட்டையை வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். முட்டை குழம்பு ரெடி.